Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சர் திடீர்னு ஒரு காணொலி ஒன்று வெளியிடுறாப்புல. என்னன்னாக்கா இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்ந்துரும், எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்றாப்புல. பயலுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க பைத்தியம் பிடிச்சாங்க இந்த ஆளுக்கு, நம்ம வந்து இவ்வளோ தனிப்பெருமையோடு இருக்கிறோம், ஆனால் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்படியா பாச்சரா பார்க்குறேன். இல்லை இவர் வந்து சொல்கிறாருன்னா அது எப்படி அடிப்பட்ட சிங்கம் வந்து அவர் மூச்சு காத்து கர்ஜனை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர இந்த திமுக காரங்க வந்து உசுப்பேத்தி விட்டுக்கிறாங்க நம்ம எம்கே ஸ்டாலினை. ஆல்ரெடி மனுஷன் பாவம் கொளத்தூரில் வாங்கின அடி, அங்கே வாங்கின காயமே எரி மாலா பேனை 12 நம்பரில் போடுங்கிற மாதிரி இங்கே வந்து அழைக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் வாங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவர் இன்னும் உசுப்பேத்தி விட்டுக்கிறாங்க. உசுப்பேத்தி இந்த உடம்பை ரணகலமாக்குறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது உடன்பிறப்புகள் ஆளை ஒரு மனித வெடிகுண்டா மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனமாக இருங்க, கண்டிப்பாக இது இடைத்தேர்தல் வரும் நமக்கு. ஐ மீன் இந்த ஆட்சி வந்து எப்போ வேணாலும் களையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இடைத்தேர்தல் வரும், அதனால் எல்லாரும் கவனமாக இருங்க அப்படின்றாப்புல. அதே மாதிரி 2029 இந்த பாராளுமன்ற தேர்தல் வரலையா, கூடவே இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. எல்லாரும் பயங்கரமா பயப்படுறீங்களா என்ன? இப்போ பயப்படுறியா குமார்? ஏன்னா நீங்க எல்லாம் யோசிக்கிறத பார்க்கும்போது ஏங்க அவர் தோத்துட்டு வந்திருக்காப்புல, ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளை வந்து பயங்கரமா பண்ணாங்க, நம்ம கேட்ட எதுக்குமே வந்து பெர்மிஷன் தராம ரொம்ப பண்ணி நம்மளை வாழவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இப்போ இவரையே நம்ம தோக்கடிச்சு வந்திருக்கோம்னாக்கா கண்டிப்பா ஆட்சியை கவுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க எல்லாரும். ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா பாருங்க, மனுஷன் ஏதோ ஒன்று பார்த்து படிப்பாரு, ஆமாவா இல்லையான்னு பாருங்க. இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவலாம் ரெடியா இருங்க. 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாக உழைப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம். இன்னுமா புரியல அது என்னன்ட்டு? போன வாரம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுங்க நமக்கு வந்து 108 இருக்கும் போது இன்னொரு 10 பேர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரா பார்த்து ஒரு துரந்தர டீமை உள்ள அனுப்புறதா நினைச்சு சிபிஐ சிபிஎம் அண்ணன் திருமாவூர்லாம் இவர் அனுப்புனதான் நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து இவங்க செயல்பாடு பிடிக்காம இவங்க போய் அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற அந்த காரணத்தால நம்ம கூட வந்து சேர்ந்தது கூட தெரியாம நம்ம தான் உள்ள அமைச்சிருக்கிறோம். இவர் முன்னாடியே சொன்னார் தெரியுமா இல்லையா, உடனே தேர்தல் வர்றதை நாங்கள் விரும்பல, அதனால வந்து ஒரு 6 மாசத்துக்கு உங்க ஆட்சி நடத்தணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல. யாரு? இதே எம்கே ஸ்டாலின் கொளத்தூர்ல கும்மாங்குத்து வாங்கினாரு. அதே எம்கே ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாப்புல. இப்ப அதன் தொடக்கமா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னமோ நம்ம வெறும் 118 இடங்கள் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்து அப்படியே மதில் மேல பூனையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவர் வந்து இப்ப இந்த விஷயத்த பேசுறாப்புல. இது இப்ப பார்த்து படிக்கிறாரு பாத்தீங்களா பேப்பரு. இந்த பேப்பரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இப்ப ஒரு வாரமா வைத்தால போயிருக்க போல. இப்ப வந்து அதை எடுத்து படிக்கிறாப்புல. வேற ஒண்ணுமே இல்லை, நமக்கு 144 பெரும்பான்மை கிடைச்சி நம்ம ஆளு ஆட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகா ஓகோன்னு போயிட்டு இருக்காப்புல. அது எதுவுமே தெரியாம இதுக்கு இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவுந்துரும், தீக்கிரமா தேர்தல் வந்துடும், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் எழுதி கொடுத்த பேப்பரை இப்போ வந்து படிக்கிறாருங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இல்ல இவரை ஏன் நம்ம தத்தின்னு கூப்பிடுறோம் இப்ப புரியுதா? நமக்கு 144 பெரும்பான்மை கிடைச்சது கூட தெரியாம இன்னும் துரந்தர் படை கூட நம்ம சுத்திட்டு இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இவர் வந்து இந்த ஆட்சி எப்ப வேணா கைண்டிக்கும், ஜாக்கிரதையா இருங்க, இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஐ மீன் ரீ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்றாருனாக்கா இவரை தத்தின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. இல்ல உண்மையிலேயே சிரிப்பு தாங்க வருது. இவரை வந்து கொளத்தூர்ல குத்தி அனுப்புனது தெரியாம அதிமுக 2ஆ பிரிச்சு அங்கிருந்து 25 பேரை நம்ம பக்கம் தூக்கி வந்தது கூட தெரியாம திரும்பவும் இந்த தியாவேகாவுடைய ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாருனாக்கா இவர் என்னன்னு சொல்றது? ஏண்டா நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் எங்க முதலமைச்சர், அவருக்கு எப்படி ஆட்சியை தக்க வச்சு கூட தெரியாது. உண்மையிலேயேங்க நான் கூட யோசிச்சேன், என்னடா இது 108 இருக்குது, இன்னொரு 10 வேணும்னாக்கா இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி கிட்ட போனாக்கா உருப்படாது, இவங்க திருப்பி பிஜேபி உள்ள விட்ட மாதிரி ஆல்ரெடி ஒன்றும் பண்ணாததுக்கே பிஜேபியோட பி டீம் நம்மள பேசிட்டு இருக்கானுங்க. இன்னும் இவங்களை தூக்கி உள்ள விட்டோம் அப்படின்னாக்கா மொத்தமா கட்சி அவங்களை எழுதி கொடுத்தோன்ற மாதிரி இவங்க இது பண்றாங்க. இல்லை என்ன பண்றது, பாமக கூப்பிடுவாரா இல்லை யாரை கூப்பிடுற ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு சரி வேற வழியே இல்லாம திமுக கிட்ட தான் இவர் போவாரு, அங்க இருக்கவங்கள தான் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா தலைவன் கிங் மேக்கர் இல்லையா, என்ன பண்ணாருன்னு தெரியும்ல, பாமக எதுக்கு மற்றவெல்லாம் எதுக்கு, எனக்கு அதிமுகவில் பாதியை தூக்கி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தூக்குனாரு. அதனால முன்னாடியே போயிட்டு ஆளுநர்கிட்ட கேட்டாப்புல, ஐயா என்னை பதவி ஏற்றுக்க விடுங்க ஐயா, நான் உங்களுக்கு ஃப்ளோரிங் டெஸ்ட்டில் நான் காட்டுறேன், 118 நான் காட்டுறேன் போதுமா அப்படின்னாப்புல. முடியாது நீங்கள் ஃப்ளோரிங் டெஸ்ட்டில் காமிச்சிருவீங்கன்றதால இப்பயே காட்டு குதிச்சாப்புல பார்த்தீங்களா இல்லையா. ஆனால் அதையும் தாண்டி ஓகே திருப்பி கவர்னர் ரூல் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. இந்த 118 மட்டும் நம்ம நம்பாம, ஏன்னா என்னைக்கு வேணா யார் வேணா ஒருத்தர் கூட எங்களுக்கு இந்த
ஆட்சி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்கி உட்கார வைக்கணும்னாக்கா நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 பேர் நமக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அழகா 25 பேர் அதிமுக தூக்கிட்டு வந்த கிங் மேக்கரு, நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் எங்க முதலமைச்சர், அது கூட தெரியாம இந்த ஆட்சி கவுந்துரும் அன்றாயர் அவுந்துரும் சொல்லிட்டு பேசுங்கிறாப்ல இவரிங்க. இல்ல சந்தான காமெடி மாதிரி தான். இன்னும் எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணி எங்களை எல்லாம் மறந்துருப்போமா நாங்க என்ன. அதாவது எங்களை ஜெயிக்க விடுறதுல ரெண்டாவது விஷயம், எங்களை கட்சியே நடத்த விடாம ஒரு கூட்டத்தை கூட்ட விடாம எந்த அளவுக்கு பண்ணீங்கன்றதெல்லாம் மறந்தா போயிருப்போம் நாங்க. அப்படி இருக்கிற நீங்க இப்ப இவ்வளவு சீக்கிரமா ஆட்சியை கொடுத்துருவீங்களா? நீங்க எங்களை ஆட்சியில உட்கார வச்சிருவீங்களா? உங்க கூட்டணி இருக்க ஆட்களை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னாக்கா திருப்பி எப்ப வேணா உருவிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சேஃப்டியா ரெடி பண்ணிக்க மாட்டோமா நாங்க? இன்னும் எங்களை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியக்கார மாதிரியே தெரியுது. ஒன்னா ரெண்டாங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கூட்டத்தில் ஆளை விட்டு அனுப்புவாங்க, பாட்டில விட்டு அடிப்பானுங்க, எல்லா வேலைகளும் ஈன வேலைகள் எல்லாம் பார்ப்பானுங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க இவனுங்க. மக்களா பார்த்து இவங்களை தூக்கி ஓரம் கட்டி கொளத்தூர்ல முதலமைச்சர் வேட்பாளரை எப்படி ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளரை வீட்டுல பல்லாங்குழி ஆட வச்ச ஒரே தேர்தலா இந்த தேர்தல் தான். உண்மையிலேயே சென்னை எங்க கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, கோட்டையிலே போட்டமா ஓட்டை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வேலைகளை உங்களுக்கு எதிராக பண்ணிட்டு நீங்களே நீங்க ஆட்சி அமைக்கிறதாங்க குறுக்க நிக்க மாட்டோம்னாக்கா நீங்க அவ்வளவு நல்லவங்களா? நீங்க நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த கரூர்ல போயிட்டு எந்த அளவுக்கு நல்லவ மாதிரி நடிச்சீங்க நீங்க. இதுல இருந்தே எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு என்னமோ நைட்டோட நைட்டா சார்ட்டர் ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டு அந்த மக்களுக்கு என்னமோ நம்ம எம்கே ஸ்டாலின் தான் எல்லாமா இருக்கிற மாதிரி போயிட்டு அப்பயே நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் புறங்களெல்லாம் எரிச்சு என்னென்ன பண்ணீங்க நீங்க. அதுக்கப்புறம் நல்லவர் மாதிரி அப்படியே எப்படி அதாவது மக்கள் யாருமே இவரை குறை சொல்ல பாத்தீங்களா எவ்வளவு தங்கமானவருக்கு முதலமைச்சர் மாதிரி எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டன் சாவறத விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கோர் பண்றாங்களாமா. ஆனா இது கூட எங்களுக்கு தெரியாம உட்காந்து எப்ப நீ அன்பில் மகேஷ் உள்ள அமிச்சு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு கதறி கறி அழுதாரோ அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம் இது பூரா உங்க ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மக்களுக்கு மட்டும் தெரியாம இருக்குமா? மாவனை இருறா எங்களுக்குன்னு ஒரு நாள் வரல அன்னைக்கு காற்றம் போடுறான் நாங்கன்னு சொல்லிட்டு அவன் தேர்தலில் போய் ஓட்டை போட்டு குத்துன்னு குத்தனாம் பாரு. ஆனா இன்னும் இது எதையுமே ஞாபகத்துல இல்லாம இவங்க இன்னும் நல்ல வேஷம் போட்டுக்கிறாங்க. அன்னைக்காவது மக்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க எவ்வளவு கேவலமானவன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அதை நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க. அது எப்படின்னா அதாவது கலைஞரை குண்டு கட்டே அடிச்சு வாயிலே குத்தி ஈத்துன்னு போனாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நைட்டா பார்த்துருப்பீங்க. யாரோட ஆட்சி காலத்துல? அம்மா ஆட்சி காலத்துல. அப்ப நான் எது சொல்றேன்னா இவர் தப்பு பண்ணாரோ சரியா பண்ணாரோ அதெல்லாம் விட்டுருங்க பரவாயில்ல. ஆனா எங்க அப்பாவை நைட்டா கைது பண்ணி காவலர்கள் தூக்கிட்டு போறாங்க. ஐயோ அம்மான்னு அவர் கதறாப்புல இந்த அளவுக்கு பண்ண இந்த கட்சியோட நாங்க சேருவோமா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருந்தா கூட மக்கள் உங்க பக்கம் நின்று இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? சுயநலவாதித்தனமா விஜய்ன்ற ஒருத்தனை வீழ்த்தணுன்றதுக்காக அதிமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம்னு வேற சொல்றீங்க. நீங்க இதுக்கு சாட்சி யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்காரு இல்லையா, தேசிய தலைவர் பேபி, அவரும் சரி அண்ணன் திருமாவும் சரி ரெண்டு பேருமே இதுக்கு சாட்சி. உங்க சுயநலத்துக்காக நீங்க மக்களை எது வேணா பண்ணுவீங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் மக்கள் உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க. திமுகவை ஏன் வேணான்றாங்க மக்கள் அப்படின்னாக்கா ஏன்னா மக்களுக்கு நீங்க தேவையில்லை, அதனாலதான் உங்களை வேணான்றாங்க. இதுல இவங்க சொல்றாங்க மத்தவங்களை குதிரை பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. யாரு பச்சையா குதிரை பேரம் பேசுறாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய தலைவர் பேபி அவர் சொன்னதாக இருக்கட்டும், அண்ணன் திருமா சொன்னதாக இருக்கட்டும், அதாவது பேரம் பேசப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதாவது அதிமுக ஆதரவு கொடுக்க சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னைய சிஎம் ஆக்குறன்னு கூட சொன்னது எல்லாமே உண்மைதான். எந்த அளவுக்கு பேரம் பேசுறாங்க பாருங்க. இந்த மாதிரியான ஆட்களை நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க மக்கள். இதுல இவங்க தைரியமா சொல்றாங்க நல்லாட்சி கொடுத்து கீழ்ட்டா மாதிரி இவங்க அது மாதிரி இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவுந்துரும், நீங்க எல்லாம் தயாரா இருங்க. நீங்க 2029 பாராளுமன்ற தேர்தல் அப்போ இந்த தேர்தலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வர சொல்றாப்புல. இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம், ரெடியா இருங்க. 2023 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாக உழைப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம். எங்க ஆட்சி எங்களுக்கு எப்படி தக்க வச்சுக்கணும் தெரியும். இதுக்கப்புறம் மக்களை போய் எப்படி திமுக சந்திக்க போறான்றது மட்டும் போய் பாருங்க நீங்க போயிட்டு. அதே மாதிரி வீடியோவோட முடிவுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஜெயிலர் 2 படத்தப்ப விபத்தாயே ஒருத்தர் இறந்து போயிட்டாப்புல. ட்ரிபிள் இ படிச்ச ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் பார்த்தாக்கா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காப்புல பாவம். நான் என்ன கேட்கறேன்னாக்கா நிதி உதவி உங்ககிட்ட பணம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, இந்த படத்துக்கு கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 120 கோடியோ 150 கோடி ஏதோ வாங்கியிருப்பீங்க நீங்க. ஒரு 1 கோடியோ 2 கோடியோ அவ்வளவு
கூட வேணாங்க, ஒரு 50 லட்சம், சரி அது கூட வேணாம் விடுங்க, 30 இல்ல, ஒரு 10 லட்சம் கூட வேணாங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்க முடியாதா? சரி நீங்க பணமே கொடுக்க வேணாம் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு அறிக்கை, ஆதவர்ஜுனாக்கு காலம் பதில் சொல்லணுங்களே, அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா உங்க படத்தை நடிக்க வந்திருக்காங்க, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் எப்பவுமே தரகர் வேலை பார்க்கறதுல மட்டுமே வந்து குறிக்கோளா இருக்காதீங்க. உங்க படத்துக்கு வந்து வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, பண உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வேற ஏதாவது உங்களால முடிஞ்சதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே தரகர் வேலை மட்டுமே பார்க்காதீங்க, மக்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் ஒரு அறிக்கை ஏதாவது ஒன்று வெளியிடுங்க, அட்லீஸ்ட் காலம் பதில் சொல்லும், இல்ல காலம் காத்திருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஏன் சொல்றேன்னா, கரூருக்கே கண் கலங்கின மனுஷன், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா மனுஷன் தாங்க வராங்க வச்சு பாருங்க. நீங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று இன்னும் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா இன்னொரு வரைக்கும் பண்ணல. மேபி நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணுவாரான்னு தெரியல, இது வரைக்கும் ஆனா பண்ணல. கல் நெஞ்சக்கார வெறும் தரகர் வேலையிலே பிஸியா இருக்காரு போல. கிரிகிடி மாப்பிள்ள உனக்கு உனக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வருது உனக்கு. மாமனே முக்காடுல தான் இருக்காங்க இல்லையா, கர்நாடகா கோர்ட்டுக்கு போனது எல்லா மேட்டரும் வெளில வருது. இறுதி செல்லம் மாமனே, தரகர் வேலையை பாக்குற போயிட்டு அதிமுக உட்கார வைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் இறுதி உனக்கு காக்கா. என்ன தேடுறாங்க? உண்மையிலேயே கமலஹாசனை கூட மன்னிச்சாலும் மன்னிச்சிடும். ஏன்னா நம்ம ஜெயிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்த்து சொல்லிட்டு அவர் பாட்டு நாள் அப்ஸ்கார்ட் ஆயிட்டாப்புல, டார்ச் சைடுக்கு பேட்டரி தேடி சுத்துறாப்புல, அவரு கூட மன்னிச்சிருவோம் நாங்க. ஆனா நீ வந்து ஜெயிச்சார் விஜய்னு தெரிஞ்சு அழுதுக்குனே ஒரு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சு நான் டெல்லி வரைக்கும் பேசி உங்க 2 பேரும் ஒன்னா மாமா வேலை பார்த்துருக்கிற சேர்த்து விட்டு அப்படின்னாக்கா அவனை உன விடுவோமா நாங்க? ஹேய் தரகர் நாயே, உனக்கு காத்துனது இருறா. உனக்கு எவ்வளவு பேரோட கஷ்டம், எத்தனை பேரோட உழைப்பு, எவ்வளவு பேர் இங்க உயிரை விட்டுருக்கான் தளபதியை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக. நீ வந்து இந்த இடத்த பிடிக்க முடியலன்றதுக்காக வன்மத்துல மாவனே இவ்வளவு வேலை பாக்குறனாக்கா உனக்கு எவ்வளவு சூக்கொழுப்பு இருக்கு. உனக்கு கொழுப்ப கையை விட்டே கரைக்கிறா மாவனே. இனிமே நீ ரெடிமேடு அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன பிரதர் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருந்துச்சு, இப்ப திருப்பி வந்து இந்த சாட்டை மாமா பையன் வந்து நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 8% இருந்ததை 4% மாத்திட்டானுங்க. இப்ப இந்த 4-2 மாத்தணும்ன்ற குறிக்கோள்ல இறங்கியிருக்கானுங்க. வேற ஒண்ணுமே இல்லை, விட்டுட்டு அவன் வேலையை பாரு. நமக்கு உண்மையிலேயே சொல்றேன், இதுக்கு முன்னாடியாவது ஒருத்தன் பண்ண தப்பை எடுத்து கேள்வி கேட்கறது, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி ஊருப்பட்ட வேலை இருந்துச்சு. இப்போ மக்களை பார்க்குற வேலை நமக்கு இருக்கு அப்படின்றதால அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவனுங்களுக்கு ஒரு வேலை போகிறப்ப கிடையாது, இவங்களுக்கு நம்மளை நோன்றது தான் வேலை. அதனால் இவனுங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. போய் அவன் வேலையை மட்டும் பாருங்கன்னு மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.